பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறின விஜய் பார்வதி உச்சக்கட்ட அசிங்கத்தினால வீட்டுல திடீர்னு தற்கொலை பண்ணிக்கிட்டதா மிக முக்கியமான தகவல்கள் இணையத்துல வெளியாகிட்டு இருக்கு. பிக் பாஸ் சீசன்ல நயனை பொறுத்த வரைக்கும் கலந்துகிட்ட எல்லா போட்டியாளர்களுமே மக்கள் மத்தியில மிக மிக பிரபலம் அடைஞ்சிருக்காங்க. அதுல எல்லாரையும் தாண்டி புகழோட உச்சத்துக்கு போனவங்க விஜய் பார்வதி. அதுக்கு காரணம், அதாவது தான் பிரபலம் அடையணும் அப்படின்னா நல்லது மட்டும் தான் பண்ணணும் அவசியம் இல்லை, மக்கள் தன்னை பத்தி பேசினாலே போதும் நாம பிரபலம் அடைஞ்சிடலாம் அப்படின்னு தவறா புரிஞ்சுக்கிட்ட விஜய் பார்வதி வெளியில எப்படி யூடியூப் சேனலுக்கு பேட்டளிக்கும் போது தவறான விஷயங்கள், அதாவது அடல்ட் கண்டென்ட் பேசினா மக்கள் மத்தியில் நல்லா பிரபலம் அடையலாம் அப்படின்னு அவங்க ட்ரை பண்ணி பிரபலம் அடைஞ்சாங்களோ அதே மாதிரிதான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா இந்த காதல் அப்படிங்கிற விஷயத்த வச்சுக்கிட்டு கண்டிப்பா நாம மக்கள் மத்திய இடம் பிடிச்சிடலாம் அப்படின்னு அவங்க கமுதன் கூட சேர்ந்து பண்ண லூட்டிகள் எல்லாமே ஆரம்பத்துல வேணா மக்களுக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கலாம், ஆனா அது போக போக ரொம்பவுமே அருவருப்பா மாற ஆரம்பிச்சது. இது எதுவுமே விஜய் பார்வதிக்கு தெரியாது. இப்படி ஒரு பக்கம் இருக்க, அடுத்தது விஜய் பார்வதி பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்ணா நடந்துக்காம அவங்க பண்ண சேட்டைகள் எல்லாமே மக்களுக்கு எரிச்சதான் ஏற்படுத்துனுச்சு. நேற்று தினம் கூட ஒரு கார் கேம்ல காரை விட்டு சாண்ட்ராவை வெளியே தள்ளும் போது ஒரு பெண்ணுன்னு கூட நினைக்காம காலை வச்சு அவங்கள உதைச்சி வெளியே தள்ளியிருப்பாங்க. அதை பார்த்து எல்லாருமே கொந்தளிச்சு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு பிக்ஸ் வந்து அவங்க துடிக்கும் போது கூட அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாமே வெறும் நடிப்பு தான் அப்படின்னு விஜய் பார்வதி சிரிச்சிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாம நேற்று தினம் விஜய் சேதுபதி உள்ள வந்திருக்கும் போது அவங்க டான்ஸ் ஆடிட்டு இருந்தது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது விஜய் பார்வதிக்கு ஈவு இறக்கம் அப்படிங்கிறதே கொஞ்சம் கூட கிடையாது. இப்படியாப்பட்ட ஒரு மனித மிருகத்தை வீட்டுக்குள்ள வச்சிருந்தோம்னா கண்டிப்பா சக போட்டியாளர்களுக்கு பயம் ஏற்படும். அது மட்டும் இல்லாம விஜய் பார்வதியும் கமருதினையும் பார்த்தாலே சாண்ட்ரா பயங்கரமா பயப்படுறாங்க, அவங்களுக்கு பேனிக் அட்டாக் வருது. சோ இப்படியாப்பட்ட ஆட்களை உள்ள வச்சுக்கணுமா அப்படின்னு பிக் பாஸ் டீம் யோசிச்சிருக்காங்க. ஏற்கனவே மக்கள் மத்தியில இவங்களுக்கு ரொம்ப 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 கேவலமான பேர் இருக்கு, மக்களே பார்த்து பயப்படுற அளவுக்கு மாறிட்டு இருக்காங்க விஜய் பார்வதி. அதனால உடனடியாக ரெட் கார்டு கொடுங்கன்னு சொல்லி விஜய் சேதுபதி நேற்று தினம் விஜய் பார்வதிக்கும் கமருதீனுக்கும் எந்த ஒரு விஷயத்தை பத்தியும் பேசாம உடனடியா ரெட் கார்டு கொடுத்து வெளியே அமைச்சிருக்காரு. பிக் பாஸ் வரலாற்றுல, ஏன் ஒட்டுமொத்த இந்திய பிக் பாஸ்லயுமே இது மாதிரி ஒரே ஷோல 2 பேருக்கு ரெட் கார்டு கொடுத்ததே இல்லை. அதுவும் பெண் போட்டியாளர்கள் இது வரைக்கும் யாருமே ரெட் கார்டு கொடுத்து வெளியேற்றப்படவே இல்லை. சோ பிக் பாஸ் வரலாற்றுல உச்சம் பெற்ற ஒரு பேரை வாங்கியிருக்காங்க நம்ம விஜய் பார்வதி. அப்படி ரெட் கார்டு கொடுத்து வெளியேற்றப்பட்ட விஜய் பார்வதி யார்ட்டுமே எதுவும் பேசாம தன்னோட வீட்டுக்கு போயிருக்காங்க. வீட்டுக்கு போன விஜய் பார்வதிய வீட்டுல இருக்க எல்லாருமே போட்டு திட்டி தீர்த்திருக்காங்க. ஒரு கட்டத்துல கடுப்பான விஜய் பார்வதி சும்மா என்ன திட்டிகிட்டே இருக்காங்கன்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி வெளியே வந்திருக்காங்க. வெளியே வந்த விஜய் பார்வதி தன்னுடைய யூடியூப் சேனலுக்கு எல்லாம் போயிட்டு திரும்பவும் நாம விஜய்பாவே பண்ணி தொடரலாம்னு சொல்லி அங்க போயிருக்காங்க. அங்க போற இடத்துல எல்லாருமே அவங்கள அவாய்ட் பண்ணிருக்காங்க. இருந்தும் விஜய் பார்வதி நீங்க என்ன அவாய்ட் பண்ணாலும் பரவாயில்ல, நான் போய் பேட்டி எடுத்து வரேன்னு சொல்லி பப்ளிக்ல போயிட்டு பழைய மாதிரி ஒரு சில விஷயங்களை கேள்விகளை கேட்டு, அதுவும் பிக் பாஸை விட்டு என்ன வெளியேற்றினது சரியா தவறா அப்படின்னு மக்கள்கிட்ட கேள்வி கேட்க போறேன் அப்படின்னு மைக்க தூக்கிட்டு போயிருக்காங்க. அப்படி போன எல்லா இடத்துலயும் அவங்களுக்கு தர்ம அடி விழுந்திருக்கு. சோ பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து அடிக்க அளவுக்கு போயிருக்காங்க. இப்படி விஜய் பார்வதி டோட்டலா என்ன இது, எல்லாரும் நம்ம மேல இவ்வளவு வெறுப்பா இருக்காங்க, அவ்வளவு தூரமா நாம பண்ணியிருக்கோம் அப்படின்னு விஜய் பார்வதிக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. சோ விஜய் பார்வதி எப்படி பிரபலமானஞ்சாங்களோ அதை தாண்டி இப்போ மக்கள் எல்லாரும் அவங்கள பார்த்தாலே அடிச்சு தொத்துற அளவுக்கு வெறுத்து ஒதுக்குறத பார்த்து விஜய் பார்வதியால ஏத்துக்கவே முடியல. தனக்குன்னு இருந்த ஒட்டுமொத்த எல்லா பேரையும் கெடுத்துக்கிட்டோம், நாம இனிமே வேஸ்ட், அவ்வளவுதான், வெளியில வந்தாலே மக்கள் நம்மளை பார்த்து காரி துப்புறாங்க இல்லைன்னா அடிக்க வராங்க அப்படிங்கிற மன உளைச்சல்ல விஜய் பார்வதி கிளம்பி நேரா வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்த விஜய் பார்வதிக்கு அந்த டிப்ரெஷன் சுத்தமா தாங்க முடியல. பிரபலம் அடையணும்னு உள்ள போனோம், கடைசியில இருந்த எல்லா பேரையும் கெடுத்துக்கிட்டோம், நமக்குன்னு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை, இதுக்கப்புறம் நம்ம இருக்கிறதே வேஸ்ட் அப்படின்னு ஒரு சில தவறான முடிவுகளை தனது வீட்டுல எடுத்திருக்காங்க. இது மிகப்பெரிய உள்ள ஒரு உச்சக்கட்ட பரபரப்பை இப்போ ஏற்படுத்தியிருக்கு.